மேஷ ராசி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பாருங்கள், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, புதிய முயற்சிகளாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு செயலாக இருந்தாலும் சரி, துணிச்சலாக அந்த விஷயத்தை தைரியமாக முன்னாடி செய்யக்கூடிய ஒரு திறமை படைத்தவங்களாக இருக்கீங்க. புதிய முயற்சிகளாக இருந்தாலுமே அதை ஆர்வமோடு செய்வீங்க. மனசில் இருக்கிறத உள்ளபடி பேசக்கூடிய குணம் மேஷராசிக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான குணம் அப்படின்னு சொல்லலாம். கள்ளம் கபடம் இல்லாமல் எல்லோருக்கிட்டையுமே எளிமையாக பழகுவீங்க. ஆனாலும் இந்த முன்கோபம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அப்படி உங்களுக்கு கோபம் வர்றது கொஞ்சம் அதிசயமான விஷயமா தான் இருக்கும். அப்படி கோபம் வந்துச்சுன்னா அதை பெருசாக நீங்கள் பயன்படுத்திக்க மாட்டீங்க. கோபம் வந்த நேரம் தெரியாமல் நிலைக்காது. அதாவது கோபப்படுவீங்க, ஆனால் கோபம் ரொம்ப நேரம் நிலைக்காது. உங்கள் கோபத்துலேயுமே ஒரு நியாயம் இருக்குது. எப்பொழுதுமே எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு சுறுசுறுப்பாக துடிதுடிப்பாக செயல்படக்கூடிய ஒரு ராசி மேசராசியாக இருக்கீங்க. எப்பவுமே நீங்கள் யாரையும் சார்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. தடைகளை கண்டு அஞ்சாமல் அதை தைரியமாக எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய தன்மை கொண்டது இந்த மேசராசி. இந்த ராசி 12 ராசிகளையுமே முதல் ராசியாக வருது. செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்டது நெருப்பு ராசியாக இருக்குது. அதனால தான் இந்த கோபமே கொஞ்சம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மேச ராசிக்கு இந்த வாரத்தின் அமைப்புகளால் என்ன மாதிரியான பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க, என்ன விஷயத்தில் கவனமாக இருந்தால் நன்மைகளை பெற முடியும், அதாவது இந்த வாரம் நீங்கள் நினச்ச காரியம் அது போலவே சரியாக நடக்குமா, உங்களுக்கு இந்த வாரத்தின் கிரக அமைப்பு பலமாக இருக்கா இல்லை பலவீனமாக இருக்கா, எப்படி கவனமாக செயல்பட்டால் நன்மையை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மேசராசி அன்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் சில நன்மையும் நல்ல ஒரு தகவலையும் பெற முடியும். ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ராசிக்காரங்க 12 ராசியிலும் முதல் ராசியாக வருது அப்படின்னு பார்த்தோம். நீங்கள் செவ்வாய் பகவான அதிபதியாக கொண்டவங்க அப்படின்னு தெரியும். இந்த மேஷ ராசியில் இருக்கிற அஸ்வினி, பரணி, கார்த்திகை 3 நட்சத்திரக்காரங்களும் உங்களோட வாழ்க்கையில் தொட்டது தொடங்கவும் நினச்சது நடக்கவும் வெற்றி நிலையை பெறவும் நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு செய்கிறது நன்மையும் நல்ல ஒரு உயர்வும் ஏற்படுத்தக்கூடிய வழிபாடாக இருக்கும். அப்படி நீங்கள் முருகனை வழிபாடு செய்யும் பொழுது சரவண பவ முருகா போற்றி இந்த மந்திரத்தை உச்சரித்து வழிபாடு செய்யுங்க. சிறப்பான உயர்வு நன்மையை பெறக்கூடிய ஒரு மந்திரமாக இது இருக்கும். அதே போல் இந்த மந்திரத்தை 11 முறை உச்சரித்து வழிபாடு செய்கிறது சிறப்பானதாக இருக்கும். இப்போ கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு முருகனை மனசார நினச்சிட்டு ஓம் சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவு பண்ணுங்கள். அந்த முருகனின் பரிபூர்ண அருளாலும் உங்களோட வாழ்க்கையில் நினச்ச விஷயம் விரைவில் நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கணும், ஜாதக அமைப்பால் வரக்கூடிய மாற்றத்தை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. அது எப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதுங்க. உங்கள் ஜாதக அமைப்பால் எளிய முறையில் உங்கள் ஜோதகத்தை கணிச்சு நீங்கள் நன்மைகளை பெற முடியும். ஜாதக அமைப்பு எல்லா வகையிலுமே முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. சரி, வாங்க நம்ம இப்போ உங்களுக்கு இந்த வாரம் கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு, இதனால் என்ன மாதிரியான மாற்றங்களை பெற போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது இதில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரத்தில் 1ஆம் பாதம் இருக்குது. இந்த கிரக சூழல் அப்படின்னு பார்க்கும் பொழுது பாருங்களேன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் கூடவே சுக்கிரன் 2 கிரக சேர்க்கையும் ஒரு சேர அமைஞ்சிருக்கு. உங்கள் ராசியில் பாருங்கள் சூரிய பகவான் இருக்கிறாரு. அடுத்த ஸ்தானம் தான் இந்த தைரிய விரிஸ்தானம், அங்கே குரு பகவானும், பஞ்சமஸ்தானம் அங்கே கேதுவும், லாபஸ்தானத்தில் ராகுவும், அயன சயன போகஸ்தானத்தில் பாருங்கள் செவ்வாய், புதன், சனி இந்த 3 கிரக சேர்க்கையும் ஒரு சேர அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு கிரக சூழல் தாங்க உங்களுக்கு இந்த வார பலன்களை ஏற்படுத்தக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. மேச ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் பெரும்பாலும் அதிகமான நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். சில இடத்துல வேலை கொஞ்சம் போராட்டமாக கூட இருக்கும், ஆனால் உங்கள் தைரியத்தால் அதை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. சில இடத்துல வேலை சவாலாக கூட இருக்கும், கவனமாக செயல்படணும். உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக மாற்றம் வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த உத்தியோக உயர்வு இப்போ கொஞ்சம் தள்ளி போகும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், விற்பனை நல்லா இருக்குது, இதனால் நல்ல ஒரு லாபமும் ஏற்படுது. இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் புதிய முதலீடுகளில் தைரியமாக ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த மன சங்கடம் இப்போ தீரக்கூடிய அமைப்பு உண்டாகுது. உங்கள் பிள்ளைங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க, ஏன்னா பிள்ளைங்களால் சில பிரச்சனை வரலாம். அதனால் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் மேன்மையான நிலை வருது, பதவியில் மாற்றம், சம்பளத்தில் ஏற்றம் கிடைப்பதற்கான பேச்சுவார்த்தை வேணால் நடக்கும் பாருங்கள். இப்போ
வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்குது. புதிய திட்டங்களை நிறைய தீட்டி அந்த புதிய திட்டங்களால் ஏற்றம் பெறக்கூடிய அம்சம் உங்களுக்கு உண்டாகுது. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பமும் விலகுது. பிள்ளைங்களால் சில பிரச்சனை வரும், அதனால் அவங்களோட செயல்களில் மட்டும் கவனமாக இருங்க. பெரியவங்களோட அன்பும் ஆதரவும் நல்லாசியும் உங்களுக்கு இப்போ பக்கபலமாக இருக்கும். குடும்பத்துக்காக பண வரவை அதிகரிப்பீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்குமே வெற்றி பாதை உருவாகுது. புதிய முதலீடுகள் நல்ல லாபத்தை கொடுக்குது. ஆனாலும் எச்சரிக்கையாக செயல்பட்டால் நன்மையை நீங்கள் பெறலாம். சந்திர பகவானோட இடப்பெயர்ச்சி பாருங்கள், கொஞ்சம் நல்லது கெட்டது ரெண்டையுமே கலந்த பலனை தருது. சூரியன் 1ஆம் இடத்துல இருக்கிறாரு. திட்டம் போட்டு நீங்கள் செயல்பட்டால் கண்டிப்பாக நன்மையை பெறலாம். வெற்றி உங்கள் வசம் வர சூரியன் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். பெரும்பாலும் பங்குதாரர்களை கையாளும் பொழுது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த வாரம் மேசராசிக்காரங்க உங்கள் தொழில், அதுக்கப்புறம் உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இதோட மேன்மைக்காக உழைக்க போகிறீங்க. பண விஷயத்தில் மட்டும் நிதானமாக கவனமாக செயல்பட்டால் நன்மையை பெறலாம். தினம்தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி திருச்செந்தூர் முருகனை மனம் வார வணங்கிட்டு அன்றைய தினத்தை தொடங்குங்க. கண்டிப்பாக நன்மை, நல்ல ஒரு மேன்மை இது எல்லாமே பெற முடியும். மேசராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் சொந்த காரியங்களில் சில திட்டங்கள் கொஞ்சம் தாமதத்தை மட்டும் கொடுக்கும். சின்ன சின்ன விஷயத்திலாலையும் நீங்கள் மன நிறைவை பெறுவீங்க. கடந்த காலத்தில் தடை தாமதத்தை சந்திச்சுட்டு வந்த உங்களோட வாழ்க்கையில் இப்போ நல்ல ஒரு உயர்வும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரக்கூடிய அம்சங்கள் இருக்குது. அதே போல் நீங்கள் உங்கள் எதிர்பாலினத்திற்கிட்ட பழகும் பொழுது கவனமாக இருக்கணும். தொழில், அதுக்கப்புறம் வியாபாரம் ரெண்டுலேயுமே நிறைய போட்டிகளை சந்திச்சவங்க தான் மேசராசிக்காரங்க. இந்த வாரம் பாருங்கள், போட்டிகள் எல்லாம் குறைஞ்சி நீங்கள் தனித்துவமான திறமையால் நன்மையை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் உருவாகியிருக்கு. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி குறைஞ்சிடும். மருந்து, அதுக்கப்புறம் ரசாயனம் போன்ற தொழில்களில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை இப்போ பெற போகிறீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குமே சரிங்க, உங்கள் அலுவலகம் தொடர்பான காரியத்தில் நீங்கள் ஏதாவது ஈடுபடும் பொழுது அவசரப்படாமல் நிதானமாக செயல்பட்டிங்கன்னா காரிய வெற்றியை பெறலாம். அவசரப்பட்டு நிதானம் இல்லாமல் செயல்பட்டால் பிரச்சனைகளுமே வருங்க, கவனமாக இருக்கணும். அதே போல் உங்களோட வார்த்தைகள் ரொம்பவுமே கவனமாக பிரயோகம் செய்ய வேண்டிய காலகட்டம். எளிதில் மற்றவங்ககிட்ட கருத்து வேறுபாடு ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்குது. உங்கள் குடும்பம் தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை தூக்கலாம். விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையில்லாமல் யாருக்கிட்டையுமே வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பம் தொடர்பான கவலை மறையும். குடும்ப செலவை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பண வரத்து சீரான உயர்வு ஏற்படுத்தும். மனதில் ஆன்மீக எண்ணம் இருக்கும். வாழ்க்கை துணை மூலம் நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர், நண்பர்கள் இவங்க மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு, நல்ல ஒரு மரியாதை உங்களுக்கு அதிகரிக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களோட செயல்கள் தேவையில்லாமல் உங்களுக்கு கோபத்தை தூண்டுவது போல் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் ரொம்பவுமே கண்ட்ரோலாக இருக்கணும். கோவப்பட்டு தேவையில்லாமல் வார்த்தைகளை பேசி வீணான வாக்குவாதம் செய்யவே கூடாதுங்க. இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல மற்றவங்களோட செயல் உங்களுக்கு கோபத்தை தூண்டுது அப்படின்னா அங்கேருந்து வந்துடுங்க. அந்த ஒரு செயலை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்குது. அரசியல்வாதிகளுக்கு மனஸ்தாபம் நீங்குது. நண்பர்கள் இடையில் சுமூகமான உறவும் ஏற்படும். விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இருந்த போட்டி குறைஞ்சி காணப்படும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, மேசராசிக்காரங்க இந்த வாரம் அவசரப்படாமல் நிதானமாக செயல்பட்டால் நன்மைகளை பெறலாம். அடுத்து இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் திட்டமிட்டபடி எல்லாமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் ஏற்படுத்தும். நினச்சது நடக்கும், தொட்டது தொடங்கும். அதுவும் இந்த காலகட்டம் பாருங்கள், தொழில் வியாபாரம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கிறதுனால கடன் தொல்லை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. வழக்கு விவகாரங்கள்லையுமே உங்களுக்கு சாதகமான போக்கு உருவாகும். சொத்து சம்பந்தமான விஷயத்தில் இருந்து வந்த தடை தாமதம் இது எல்லாமே நீங்கி நன்மைகள் பெறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் உருவாகியிருக்கு. அடுத்து பரணி நட்சத்திரம். இந்த வாரம் உறவினர்கள், நண்பர்கள் மூலம் உங்களுக்கு தேவையான உதவிகள் பக்கபலமாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இந்த வாரம் தொழில் வியாபாரத்தை விரிவு செய்வீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, சாமர்த்தியமாக அந்த பிரச்சனையை தீர்த்து மற்றவங்களை முன்னிறுத்தி நீங்கள் தப்பிச்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு உருவாகுது. கார்த்திகை 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்த பண வரவு சீராக கிடைக்குது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பு உருவாகுது. உங்களுடைய சாதுரியமான பேச்சின் மூலம் உங்களுக்கான காரிய வெற்றிகளை பெறுவீங்க. அரசியல்வாதிகளுக்கு உங்களோட வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டை தானாக விலகுது. அதே போல் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சால் வரக்கூடிய பிரச்சனைகளையுமே தவிடுபடியாக்கிடுவீங்க. தேவையான உதவிகள் பக்கபலமாக உங்கள் நண்பர்கள் மூலம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்திலையுமே இருந்த பிரச்சனை நீங்கும்.
இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே தினம்தோறும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் முருகன் ஆலயம் இருந்தால் முருகன் ஆலயம் சென்று கந்த சஷ்டி கவசம் சொல்லி வழிபட்டு வருவதால் மனதில் ஒரு அமைதி மேலோங்கும். சிறப்பான உயர்வு, நன்மை எல்லாமே முருகனின் அருளால் உங்களுக்கு உண்டாகும்.